பொதுவாக இந்த தென்மேற்கு பாதிக்கப்படுகிறது அப்படின்னாலே அந்த வீட்டில் நிலபூதம் பாதிக்கப்படுகிறது என்றுதான். ஒரு பெண்ணினுடைய உணவினுடைய இறுதி சக்தி தான் கருமுட்டை. ஒரு வீட்டில் மூத்த சகோதரியோடைய வாழ்வியல் முறையை வச்சு நிலபூதம் அடி வாங்கிடுச்சு அப்படின்னாலே அந்த வீட்டில் தலைமுறை எண்டு ஸ்டேஜுக்கு வருதுன்னு அர்த்தம். கும்பத்திலும் மகரத்திலும் சனி இருந்தால் அல்லது குரு நீச்சமாக இருந்தால் தென்மேற்கு வீட்டுக்கு எப்போதுமே நான் சொல்ற தீர்வு என்னன்னா, நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தன்னுடைய ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒவ்வொரு முத்துக்களா நேயர்களுக்கு கொடுத்துட்டு வராரு. வீடு மட்டுமல்ல, ஒரு வேலை பார்க்கும் இடமோ அல்லது ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய தனது பார்த்த வாஸ்து அனுபவத்தை நேயர்களுக்கு கொடுத்துட்டு வராரு நம்மளுடைய ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகுரு ரூபன் டாக்டர் ஜி சத்யசீலன் குருஜி அவர்கள். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயே நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா. நிறைய உங்களுடைய அனுபவங்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு வீட்டினுடைய தென்மேற்கு பகுதி அப்படிங்கிறது நம்ம நேயர்கள், உங்களுடைய ஃபாலோவர்ஸ் மட்டும் இல்லை, நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அமைப்பு. நீங்கள் உங்கள் அனுபவத்தில் பார்த்த தவறுகளும் என்ன மாதிரி விஷயம் தவறாக இருந்தது, அதை நம்ம எப்படி சரி செய்யணும், அதனால் பாதிப்படைஞ்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நேயர்களுக்கு. பொதுவாக தென்மேற்கு பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாஸ்துல பஞ்சபூதங்கள் வச்சு தான் வாஸ்து சொல்லப்படுகிறது. அதில் வடகிழக்குனா நீர், தென்கிழக்குனா நெருப்பு, தென்மேற்கு என்றால் நிலம், வடமேற்கு என்றால் காற்று, நடுவில் பிரம்மஸ்தானம் ஆகாய பூதத்தை மையப்படுத்தியது. பொதுவாக இந்த தென்மேற்கு பாதிக்கப்படுகிறது அப்படின்னாலே அந்த வீட்டில் நிலபூதம் பாதிக்கப்படுகிறது என்றுதான் பொருள். பொதுவாக நிலபூதத்தினுடைய கருவிகள் நம்ம உடம்புல யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நிலபூதத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குமோ அது மனித உடம்புலையும் அப்படியே இருக்கிறது. நிலத்திலையும் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், ஜிங்க்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா மதிப்பிடுவார்கள். அது மதிப்பை பொறுத்து அந்த மண்ணில் வளரக்கூடிய மரம் எந்த அளவிற்கு வேரூன்றி வளர்ந்து இருக்கிறது என்பதை பொறுத்து அது பூவாக, பிஞ்சாக, காயாக, கனியாக மாறி தன்னுடைய ஆரோக்கியத்தின் தன்மையை வெளிப்படுத்தும். அப்போ அந்த மரத்தினுடைய ஆரோக்கியம் எந்த தன்மையில் இருக்கிறது? மண்ணின் தன்மையில் இருக்கிறது. அப்போ ஒரு வீட்டு மக்களினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அடுத்த தலைமுறை பற்றின விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய இடமே இந்த தென்மேற்கு பகுதி தான். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் ஆலம் போல் வேரூன்றி வாழ்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆலமரம் அப்படின்றத நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மண் தன்மையில் திரும்ப பிடிக்கும், திரும்ப வளரும். இதுதான் அதனுடைய இயற்கையான சுபாவம். ஒரு வீட்டில் அடுத்த தலைமுறையை கொடுக்கக்கூடிய இடமாக தென்மேற்கு இருக்கணுன்றதுனால தான் அங்கே மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைத்தார்கள். இன்னும் ஒரு பெரிய விஷயம், ஒரு பெண்ணினுடைய உணவினுடைய இறுதி சக்தி தான் கருமுட்டை. ஆணினுடைய உணவினுடைய இறுதி தாது தான் பார்த்தீங்கன்னா விந்துத்தன்மை. இது ரெண்டுமே பலமாக இருக்கணும்னா அந்த வீட்டில் தென்மேற்கு சிறப்பாக இருக்கும். இந்த தென்மேற்கு பாதிக்கப்படுகிறது அப்படின்னாலே அந்த வீட்டில் நிலத்தத்துவம் செயலிழந்து போயிடும். நிலத்தத்துவம் செயலிழந்துருச்சுன்னா திருமண வாழ்க்கை முறிஞ்சு போயிடும். எதன் அடிப்படையில் முறிஞ்சு போயிடும்னா, தீய உறவுகளால் ஒன்று முறியுது, மூன்றாம் நபர் குறுக்கீட்டின் வழியில். இரண்டாவது விஷயம், நிலத்தன்மையினுடைய உறுப்புகள் பாதிக்கப்பட்டு நோயாளிகளாக மாறுகிறார்கள். அது என்ன நிலத்தன்மையினுடைய உறுப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய உடம்புல பல், இது நிலத்தன்மையின் வெளிப்பாடு. கால் மூட்டு நிலத்தன்மையின் வெளிப்பாடு. கல்லீரல் நிலத்தன்மையின் வெளிப்பாடு. கணையம் நிலத்தன்மையின் வெளிப்பாடு. அப்போ கல்லீரல், கணையம், பல், கால் மூட்டு இதில் எல்லாத்துலேயுமே அறுவை சிகிச்சை ஏற்பட்டு அதிக பிரச்சனைக்கு உள்ளாகுகிறார்கள். அதை தாண்டி ஒரு வீட்டில் மூத்த சகோதரியோடைய வாழ்வியல் முறையை வச்சு அந்த வீட்டு தலைவன் செய்த பாவ புண்ணியங்களை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நிர்ணயம் பண்ண முடியும். மூத்த சகோதரின்னா அவருடைய சகோதரியா? அதாவது ஒருத்தர் ஒரு தாய் தந்தையர் இருக்காங்க, அவங்களுக்கு பிறகுற மூத்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த மூத்த குழந்தை அந்த வீட்டுடைய தென்மேற்கு திசையினுடைய பலனை பிரதிபலிக்கும். அந்த ஒட்டுமொத்த தலைமுறையினுடைய கர்மா அந்த மூத்த குழந்தை கிட்ட தான் இருக்கும். அந்த மூத்த குழந்தையினுடைய வாழ்க்கை சீரோடும் சிறப்போடும் நலமாக இருக்கிறது அப்படின்னா அந்த தலைமுறை சிறப்பாக வளரும் என்று பொருள். வாழையடி வாழையாக வாழணும்னு சொல்கிறோம். அந்த வாழை வளரக்கூடியது எதுனா மண் தத்துவம் தான். அதனால தான் மண்ணுக்குள்ள தங்கம், வெள்ளி, வைரம் இருக்கிறதுனால தான் தென்மேற்கு மூலையில் பணம் வைத்து தங்கம், வெள்ளி, வைரம் வைத்தால் சேரும்னு சொன்னதுக்கான காரணம். அதை தாண்டி மண்ணு தான் காந்தம் அப்படின்றதுனால தான் தென்மேற்கு மூலை ஒரு காந்தமாக செயல்பட்டு தங்கத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம்.
இப்போ இந்த இடத்துல இந்த தென்மேற்கு மூலை பாதிக்கப்பட்டால் நிலபூதம் அடி வாங்கிடும். நிலபூதம் அடி வாங்கிடுச்சு அப்படின்னாலே அந்த வீட்டில் தலைமுறை எண்டு ஸ்டேஜுக்கு வருதுன்னு அர்த்தம். எண்டு ஸ்டேஜ்னா என்ன தெரியுமா? அந்த தலைமுறை அந்த தென்மேற்கு பாதிக்கப்பட்ட வீடோடு முடிகிறதுன்னு அர்த்தம். அதாவது அடுத்த வாரிசுக்கான அமைப்பே இல்லை. ஒன்று வாரிசுக்கான அமைப்பு ஒன்று இருக்காது. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லைனா அவங்களே திருமணம் பண்ணாமல் இருந்துருவாங்க, இல்லைனா அந்த தலைமுறையில் யாரையுமே உயிரோடு வைக்காமல் அந்த வீடு வந்து முடிச்சு கட்டிடும். அப்போ தென்மேற்கு பகுதியில் நேரடி வீதி தாக்கம் இருந்தாலும் குத்தல் அப்படின்னு அர்த்தம். தெற்கு மேற்கில் அதிக காலியிடம் விட்டு வடகிழக்கு பகுதியில் வந்து அதிக பாரம் இருந்தாலும், அதாவது ஒரு மனையில் கிழக்கு வடக்கை காட்டிலும் தெற்கு மேற்குல அதிக காலியிடம் இருப்பது தென்மேற்கு தோஷம்தான். அதுக்கு அடுத்தபடியாக தென்மேற்கு பக்கம் பால்கனி இருந்தாலும், தென்மேற்குல பிரதான தலைவாசல் இருந்தாலும், தென்மேற்குல செப்டிக் டேங்க், டாய்லெட், பள்ளம், போர்வெல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் அவங்க தான் இறுதி தலைமுறைமா. அவங்களுக்கு மேலே ஒரு தலைமுறை அப்படின்றதே விருத்தி ஆகவே ஆகாது. யாருடைய ஜாதகத்தில் குருவோடு சனி தொடர்பு இருக்கிறதோ, சனியோடு ராகு தொடர்பு இருக்கிறதோ, இவர்கள் வீட்டில் தென்மேற்கு பாதிப்பு உறுதி. மகர லக்னத்தில் பிறந்தவர்கள், கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தென்மேற்கு பாதிப்பை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கும்பத்திலும் மகரத்திலும் சனி இருந்தால் அல்லது குரு நீச்சமாகி இருந்தால் தென்மேற்கு திசை பாதிப்புள்ள வீட்டில் தான் அவர்கள் வாழ்வார்கள். பிறப்பு ஜாதகத்திலே இது அந்த அமைப்பு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கருக்கலைதல் என்பது அந்த வீட்டில் ஒரு பிரதான செயலாக முன்னோர்களால் செய்யப்பட்டிருக்கும். ஆகையினால இந்த தென்மேற்கு வீட்டுக்கு எப்போதுமே நான் சொல்ற தீர்வு என்னன்னா, ஜேசிபி கொண்டு வந்து வீட்டை முழுக்க இடிச்சு தரமட்டமாக்கிடுங்க, அந்த வாழ்ந்த அடையாளத்தை அழிச்சிருங்க. ஒரு 6 மாதம் வீட்டை காலி மனையா போட்டு திரும்ப அந்த வீட்டில் நீங்கள் வாழறது தான் சரியாக இருக்குமே தவிர அதில் ஆல்ட்ரேஷன் பண்ணி திரும்ப இருக்காதீங்க. அது பிக்கப் ஆகிறதுக்கு பல வருஷம் ஆகும்னு சொல்லிடுவேன். நிறைய பேர் தென்மேற்கு வீடு பாதிச்சிருக்கு, நான் வேறு வீட்டுக்கு வாஸ்துக்கு போகிறேன். தென்மேற்கு மட்டும் பாதிச்சிருந்ததுன்னா உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் இந்த எஃபெக்ட் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த வீட்டில் குடி இல்லாமல் அங்கிருந்து எங்கே இருந்தாலும் இந்த தென்மேற்கு மூலை சரி செய்கின்ற வரையிலும். ஒரே ஒரு சின்ன விஷயம், சமிக்கை அப்படின்னு வாஸ்துல வந்து உண்டு. இதில் நான் வந்து வாஸ்து பார்க்க புறப்பட்டேன். வாஸ்து பார்க்கும்பொழுது அவங்க என்ன பிரச்சனை எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. நான் உள்ள நுழையும் பொழுது நான் போனது ஒரு விவசாயியினுடைய வீடு. அதாவது இது தஞ்சை அருகாமையில் பட்டுக்கோட்டை அப்படின்ற ஒரு ஊர். இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெற்கதிர்கள் வந்து அதிகமாக என்ன செய்யப்படும்னா விவசாயம் செய்யப்படும். அந்த வீட்டில் வந்து நிறைய என்னென்னா இந்த டிராக்டர், சைக்கிள், இந்த அதுக்குரிய உபகரணங்கள் எல்லாம் இரும்பு பொருளில் இருந்தது. இந்த வீடு கவனித்து பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த வீடு. காம்பவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழக்க ஒட்டி வீட்டை கட்டியிருக்காங்க. மேற்கில் அதிக காலியிடம் விட்டுருக்காங்க. அந்த காலியிடம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர், ஜேசிபி, அதனுடைய அந்த உழுது பொருள்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறதாக வச்சுருக்காங்க. நான் போன நேரத்தில் 4 சக்கரமும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கழட்டப்பட்டு இருந்தது. அப்போ 4 சக்கரங்களும் கழட்டப்படும் பொழுது ஒரு மனிதனுடைய நகர்வுக்கும் டிராக்டருடைய டயருக்கும் என்ன இருக்குன்னா தொடர்பு இருக்குது. இதுதான் உண்மை. அப்போ கட்டாயமாக இந்த வீட்டில் ஏதோ ஒரு வகையில் ஒருத்தர் வாத நோயால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் படுத்திருக்கிறார் அப்படின்றத இதன் மூலம் நாங்கள் என்ன பண்ணோம்னா வாஸ்துல முடிவு செய்தோம். அதை தாண்டி ஒரு கட்சியினுடைய போராட்டம், அதாவது ஆன்மீக கொள்கைக்கு எதிரான ஒரு கட்சியினுடைய போராட்டம். நாங்க போறப்ப காரை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த போராட்டம் முடிஞ்சுதான் எடுக்கணும்னு. அப்ப அவங்க கையில நிறைய கருப்பு கொடிகள் எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்ப கருப்பு கொடிகள்னு வைக்கும் பொழுது நாத்திகம்னு வரும்பொழுதும் அது யாரை குறிக்கும்னா ராகுவை குறிக்கும், கருப்பு சனியை குறிக்கும். இந்த காரில் உட்காந்துட்டே சொன்னேன், இப்போ போகிறவங்க வீட்டில் கண்டிப்பாக மேற்கில் காலியிடம் அதிகமாக இருக்கும். ஏன்னா மேற்கு என்பது சனி பகவான், ராகு என்பது அதிக காலியிடம், சனி ராகு. இப்போ மகர ராசியை குறிப்பது கால் மூட்டு. ராகு என்பது வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு உடைதல் அல்லது மூட்டில் வாத நோய் ஏற்படுதல். அப்போ மேற்கு அதிக காலியிடம் இருக்கும்போது இந்த ராகு வந்து என்ன பண்ணுவார்னா மாந்திரிக தோஷத்தை போல ஏற்படுத்துவார். அந்த வீட்டில் நாத்திகவாதி ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பார். வாங்க போய் பார்ப்போம்னு பார்த்தா வீட்டுக்கு போய் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு டயர் கழட்டிட்டு இருந்ததை போச்சு. அப்போ வீட்டுக்கு முன்னாடியே கேட்குறோம், யார் இந்த வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக படுக்கையிலே இருக்கிறது, கால் வீங்கி அப்படின்னு கேட்டால் அந்த அம்மாவுக்கு ஒரே அழுகை. கேட்டால் சொன்னாங்க அவங்க வீட்டுக்கார் வந்து பயங்கரமான நாத்திகவாதி. சரிங்களா, பயங்கரமான நாத்திகத்தால் அவர் அப்படி ஆகலை. அந்த வீட்டினுடைய மேற்கு பகுதியினுடைய காலியிடம் அவருடைய கால் மூட்டுகளை இழக்க செய்திருக்கிறது. காரணமே தெரியாமல் அவருக்கு இடுப்புக்கு கீழுள்ள நரம்பு மண்டலம் வேலை செய்யலை. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க சரி ஆகலை. காரணம் கிழக்க ஒட்டி வீடு, மேற்கு ஃபுல்லாக காலியிடம். ஃபஸ்ட்டு வெரிகோஸ் வெயின்ஸ் ப்ராப்ளம்னு வந்துட்டு அதுக்கப்புறம் இது கொண்டு வந்தாங்க. வடகிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கழிவறை. இது ரெண்டும் இருந்து அந்த ஆண்மகனை என்ன பண்ணிடுச்சுன்னா வீழ்த்தியாச்சு. ஸோ வீட்டில் ஆண்மகன் கால் வராமல் படுத்திருக்காருன்றத வீட்டுக்கு வெளியில் நிற்கிற டிராக்டர் உறுதியாக நமக்கு என்ன பண்ணிடுதுன்னா சமிக்கையில் சொல்லிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது 8ஆம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா மறைப்பொருள் உணரும் திறன் யாருக்கு உண்டுன்னா மருத்துவர்களுக்கு உண்டு,
ஜோதிடர்களுக்கு உண்டு, வழக்கறிஞர்களுக்கு உண்டு, வேற யாருக்குமே கிடையாது. அதனால தான் மறைப்பொருளை உணரும் தகுதி இவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த 3 ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு திருமண வாழ்க்கை செழிப்பாக இருக்காது, வரவே வராது. இதுதான் உண்மை. அப்போ இதை கண்டுபிடிச்சவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு உணர்திறன் இருந்தாலே கட்டாயமாக அவங்க கணிக்கக்கூடிய பலன்களும் எப்படி இருக்குன்னா சரியாக தான் இருக்கும். அப்போ தான் அதை கம்பேர் பண்ணி பார்க்கவும் முடியும். இதுக்கு தான் சகுனம் நிமித்தம்னு சொல்லுவோம். கரெக்டாக அது அதே மாதிரியே நடந்தது. இப்படி ஒவ்வொரு வீடுகளுக்கு செல்லும் பொழுதும் ஒரு வாஸ்து நிபுணராக நான் கண்ணு காது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவேன்னா சுற்றி எனக்கு அப்படியே என்ன நடக்குதுன்றதை மட்டும்தான் கவனிப்பேன். அதை மையப்படுத்தி பலன் சொல்வது தான் பிரபஞ்சம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரம். நிச்சயமாக. ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்லிடுறேன். உலக புகழ்பெற்ற வாஸ்து நிபுணர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க. வாஸ்து பார்த்தால் வாழ்க்கையில் திருமணமாகி குழந்தை பேறு பெற்று அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர் தான் வாஸ்து பார்க்கணுன்னா அவர் வாஸ்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வாஸ்துப்படி ஒருத்தர் வீடு கட்டியிருக்கிறார் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அவர் சிறந்த தொழிலதிபராக மாறிவிடுவார். வாஸ்து என்பது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருவருக்கு அறம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வது. வாழ்க்கையில் ஒருத்தவங்க அறம் சம்பந்தப்பட்ட தொழிலுக்குள்ள வராங்கனாலே அவங்க வீடு வாஸ்து பாதிக்கப்பட்ட வீடாகத்தான் இருக்கும். யாருடைய ஜாதகத்தில் வடமேற்கு பாதித்து தென்மேற்கு பாதித்து இருக்கிறதோ இவர்கள் மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி மக்களுக்காக வருவாங்க. இந்த யார் ஒருத்தன் பர்ஃபெக்டாக வாஸ்துப்படி வீடு கட்டுறானோ மக்களுக்காக எந்த சேவையுமே இருக்காது. அப்போ மக்கள் சேவையில் ஈடுபட்ட எல்லாருக்குமே இந்த வாஸ்து பிரச்சனை இருக்கும். வாஸ்து பிரச்சனை இருக்கும். அதனால் இது ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுகிறோம் அப்படின்றதுனால என்ன பண்ணக்கூடாதுன்னா நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் வாஸ்து சொல்ல முடியுது. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒருத்தர் மறைப்பொருள் உணரும் திறன் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் அத்தனை பேரையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவங்க வீடு குடும்பம் பொருள் இதுக்கு எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டவர். வாஸ்து என்பது பொருளோடு சம்பந்தப்பட்டதுமா. நிச்சயமாக. வாஸ்து என்பது எதோடு சம்பந்தப்பட்டது? ஒருவனுக்கு பொருள் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய திருமணம், பொருள் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய குழந்தை, பொருள் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய தொழில், பொருள் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு எல்லா உறவுகள், இதுதான் வாஸ்து சொல்லி அறிவுறுத்துது. இந்த பொருள் வாழ்க்கைக்கு இந்த மனநிலைக்கு அப்பாற்பட்ட ஒருவரால் மட்டும்தான் தவத்தாலும் ஞானத்தாலும் அத்தனை விஷயங்களையும் உணர்ந்து கொள்ள முடியும். பணத்தால் அடிப்பவர்களுக்கு இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி கிடையாது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கையை தியாகம் பண்ணிய ஜோதிட நிபுணர்கள் வாஸ்து நிபுணர்களுடைய வாக்குதான் பலிதமாகுமே தவிர வாழ்ந்து கொண்டு ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அது பலிதம் ஆகாது. ஏன்னா பொருள் இருக்கும் இடத்தில் அருள் வேலை செய்யாது. வேண்டி விபூதி கொடுத்தா கூட பொருள் வாங்கிக்கிட்டு கொடுக்குறவங்களுக்கு அந்த விபூதி ஒரு நல்ல பலனாக இருக்காது. கலியுகம் அப்படி மாறுது. அதனால மக்கள்கிட்ட அதை வாழ்ந்து காட்டினா மட்டும்தான் செயல்படுத்த முடியும்னா யாரு மாதிரி வாழ்ந்து காட்ட முடியாதுன்னா சன்னியாசி போல் வாழ்ந்து காட்ட முடியாது. மக்களுக்கு சேவை செய்வது போல் வாழ்ந்து காட்ட முடியாது. தன் வாழ்க்கையை தியாகம் செய்து வாழ்ந்து காட்ட முடியாது. எதுலெல்லாம் வாழ்ந்து காட்டலாம்னா பிஸ்னஸ் மேனாக வாழ்ந்து காட்டி நான் இப்படி வளர்ந்தேன்னு மக்களுக்கு என்ன பண்ணலாம், அறிவுரை சொல்லலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா, வாஸ்து சரியாக இருக்கும் ஒருவன் அறவாழ்விற்கு வரமாட்டான். வாஸ்து சரியாக இருக்கக்கூடிய ஒருவன் சுய தொழிலில் தான் வெற்றி பெறுவான். வாஸ்து குறை இருப்பவர்களுக்கு மட்டுமே அறவாழ்வு. ஏன் IAS IPS அனைவருக்கும் இது பொருந்தும். வாஸ்து குறை இருந்தா IAS ஆக முடியும், வாஸ்து குறை இருந்தால் தான் அரசியல்வாதி ஆக முடியும், வாஸ்து குறை இருந்தால் தான் IPSும் ஆக முடியும். ஸோ இந்த துறையெல்லாம் மரம் சம்பந்தப்பட்டது. யாரெல்லாம் வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் இருக்காங்களோ அத்தனை பேர் வீடும் அன்பர்ஃபெக்ட் வாஸ்துன்றதை யாராவது நம்புவாங்களா? இதுதான் ரகசியம். இத்தனை நாளாக ஒழிச்சு வச்சிருந்ததை உடைச்சாச்சு. சுய தொழிலில் உள்ளவங்களுக்கு மட்டும், வைசியனாக வாழணுன்ற தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் முழுமையான வாஸ்து. நிச்சயமாக பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லும் பொழுது முழுக்க முழுக்க உண்மை. வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்னா படித்தா போதும். அதை தாண்டி நான் கொலை செய்தால்தான் வழக்கறிஞர் ஆக முடியும், அதே மாதிரி நோய் வந்தால்தான் மருத்துவனானால் கரெக்டாக மருந்து தர முடியும் அப்படிங்கிறது நிச்சயமாக லாஜிக் இல்லாத விஷயம். அனுபவமும் டெடிகேஷனும் கண்டிப்பாக ஒருத்தருக்கு. நிறைய பேர் என்ன கேட்பாங்கம்மா, சில விஷயங்கள் கேட்பாங்க. குருஜி, ஏன் நீங்கள் இன்னும் திருமணம் பண்ணாமல் இருக்கீங்க, உங்கள் திருமணத்தை பார்க்கணுன்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போது இதற்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, திருமணம் சிற்றின்பம் இப்படிலாம் நம்ம ஆசைப்பட்டு உள்ள நுழைய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா என்னுடைய கருத்துக்களை இந்த அளவுக்கு சுதந்திரமாக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மனநிலை மாறி போயிடும். இதுதான் உண்மை. அது காலம் வரும்பொழுது இறைவன் என்ன செய்வாரோ அதை நிச்சயமாக செய்வார். அது ஒரு புறம் இருந்தாலும் இல்லற மார்க்கத்தில் இருந்து
ஒருவர் ஆத்மார்த்தமாக மனிதர்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா சேவை சேவை செய்ய செய்ய முடியாது. யாருக்கெல்லாம் வந்து மக்கள் வாழ்வில் வந்து மகேசன் போல பார்த்தாங்களோ அவங்க வாழ்வியலை யாரை வேணாலும் பாருங்க, திருமண வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையில என்னவாக இருக்கும்னா ஜீரோவாக தான் இருக்குன்றது தான் யதார்த்தம். என்றைக்குமே உங்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது பெருசு தான். இன்றைக்கும் இன்ற அளவில் உங்கள் அனுபவத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நீங்கள் ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு வரீங்க. அடுத்த ஒரு பதிவில் இதே மாதிரி அனுபவம் கலந்த உண்மையோடு சந்திக்கலாம். நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.